பிதாவாகிய தேவன் பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தெய்வத்துக்கும் சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார், போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பவும் கேட்குற ஒரு 3 கேள்வி. ஓகே, கேள்வி கேட்கலனா கூட சந்தோஷமாக தான் இருக்குது எனக்கு இப்போ. ஏன்னா எல்லாரும் அந்த கேள்வின்றப்பே அந்த பல்லுன்னு ஒன்று இருக்கிறதுன்றதே இப்போ தான் நான் வந்து இங்கே நின்று பாருங்கள் எத்தனை பேர் பல்லு தெரியுதுன்னு சொல்லிட்டு. சரி, இருந்தாலும் பரவாயில்ல. கர்த்தரை நம்ம தியானிக்கும் போதோ கர்த்தரை தொழுகை செய்யும் போதோ முகமலர்ச்சியோட தியானமோ தொழுகையோ செஞ்சால் தான் நம்ம வந்து கர்த்தருடைய அனுக்கிரகம் நமக்கு முழுசாக கிடைக்கும். அந்த அடிப்படையில் ஏதாவது ஒரு வகையில் நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்காக இந்த ஒரு 3 கேள்வி கேட்குறேன். முதலாவது கேள்வி, எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் நிம்மதியாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஓகே, கர்த்தர் நல்லவர். சந்தோஷமாக இருந்து நிம்மதியாக போகிற அந்த ஸ்டேஜ் வரைக்கும் தான் அவன் சின்ன பையனாக இருக்கிறான். உண்மைன்னு வரும்போது அவனுக்கு தெரிஞ்சிருது. பார்த்தீங்களா, இதையும் கணக்கில் வச்சுங்கிற கடவுள். உஷாராக இருக்கிறது உனக்கும் நல்லது, இருந்தாலும் பார்த்துக்கோ, பொய் சொல்லக்கூடாது. ஸோ அந்த 2 ஸ்டேஜ் வரைக்கும் தான் அவனுடைய உண்மைத்தன்மை தெரியுது. அது வரைக்கும் சந்தோஷப்படுறேன். ஸோ 3த்துலேயுமே நம்ம கை தூக்கணும்னாக்கா அது கர்த்தருக்கு பிடித்த ஒரு முக்கியமான காரியம். அப்படி பிடித்தமான காரியத்தை நம்ம செய்யணும்னா நாம் நம்ம சுயத்தை இழந்தால் மாத்திரம்தான் ஸ்டேஜுக்குள்ளே போக முடியும். அந்த சுயம் நம்மளை விட்டு போகும்னா, நாம் குழந்தையை போல் மாறாவிட்டால் எவ்வளோ தான் பைபிள் படித்தாலும் குழந்தைத்தன்மை போல் நம்ம மாறலைன்னா அந்த அனுபவத்தை நம்ம போகவே மாட்டோம். ஸோ அதனால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஐயா மூலியமாக சுத்திகரிப்பு செய்திக்குள்ளே போகிறோம். இதை ஏதோ சண்டே போல் நீங்கள் பண்ண மாட்டீங்கன்னு தெரியும், இருந்தாலும் சொல்ல வேண்டிய ஒரு கடமைக்காக சொல்லிடுறேன். ஒவ்வொரு நாளும் சுத்திகரிப்புகளாக நம்ம கடந்து அந்த நாளை துவங்கும் பொழுது நம்ம ஆவியாத்மா சுத்தமாக இருக்கும். ஸோ நம்ம செய்கிற தப்புகளை உடனே திருந்துகிற மனப்பக்கம் குழந்தைக்கு மாத்திரம்தான் வரும். அல்லேலூயா. இப்போ எனக்கு கூட நான் சொல்லும் போது நீங்கள் என்ன தப்புன்னு சொன்னீங்கன்னா எனக்கு சுருக்குன்னு குத்துமே தவிர திருந்தணுன்ற எண்ணம் எனக்கு வராது. உங்களில் எத்தனை பேருக்கு அந்த எண்ணம் வருதோ அவங்க எல்லாருமே குழந்தையாக மாறிட்டீங்கன்னு அர்த்தம். யாருக்குள்ளெல்லாம் என்னை மாதிரி நீங்கள் சுருக்குன்னு உங்களுக்கு குத்துதோ அவங்களுக்கெல்லாம் சுயம்தான் இருக்கே தவிர குழந்தைத்தன்மை இல்லை. அப்படி குழந்தைத்தன்மை இல்லைன்னா நம்ம ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு காரியம். ராஜ்யத்துக்குள்ளே போகணுமா போகக்கூடாதா? அல்லேலூயா. ஸோ போகணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாருமே குழந்தையை போல மாற ஒவ்வொரு நாளும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதை வந்து ஒரு சின்ன ஒரு இன்ட்டு மாதிரி கொடுக்கறதுக்கு கர்த்தர் ஏகப்பட்டதுனால சொல்கிறேன். அடுத்து நம்ம வந்து சபை மூலயமா ஒவ்வொரு வாரமும் ஒரு தொடர் செய்தியாக கொடுத்து வர்றதில் இந்த வாரம் நம்ம பார்க்க வேண்டியது ஆத்தும ஆதாயம். ஆத்தும ஆதாயம்னா என்ன, அதை ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும் எல்லாத்தையுமே ஐயா மூலயமா நீங்கள் கேட்டுட்டு இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். இருந்தாலும் ஒரு ஆரம்பமாக அதை சொல்லணும்னு தோன்றதுனால ஆத்தும ஆதாயம் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணுமா? கண்டிப்பாக பண்ணணுமா? ஏன்னா நீங்கள் எந்த கேள்விக்கு பதில் சொல்கிறீங்களோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து திருப்பி இன்னொரு கேள்வி நீங்கள் பண்ணீங்களான்ற கேள்வியில் போய் நிற்க வைக்குவேன். ஏன்னா அது எல்லாமே நாம் அடுத்த லெவலில் வளர்ச்சியின் பாதையில் போகிறதுக்காக கேட்குற சில கேள்விகள் மாத்திரமே தவிர நான் இப்போ ஒரு வசனம் இருக்கேன், விசுவாசிகளுக்கு ஒரு அடின்னா போதகருக்கு. ஸோ நான் இங்கே நின்று பேசுகிறேன்னா இப்போ நம்ம ஒருத்தர் ஸ்கூலில் சொல்லிக் கொடுப்பாங்க, நீ யோக்கியம்மா, நீ நல்லா இருக்கிறியான்னு இப்படி கையை காமிச்சு பேசுனா ஒரு விரல் உங்களை காமிக்குது, மீதி 3 விரல் என்ன காமிக்கும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது எத்தனை பேர் கேட்டிங்கதில்ல, நான் கேட்டிருக்கேன், எல்லாருமே கேட்டிருப்போம். அந்த கேள்வியை ஞானத்தோடு போயிட்டதுனால தான் நம்ம எல்லாருமே அடுத்தவங்களை குறை சொல்லியே பழகிட்டோம். ஸோ 3 விரல் நம்மளை பார்க்குறதுன்ற பயம் நமக்குள்ளே இருந்திருந்தா யாரையுமே நம்ம குறையோ குற்றமோ பார்த்தே இருக்க மாட்டோம். அந்த மாதிரி நான் இப்போ உங்களை சொல்கிறது, குறை பண்ணுற எண்ணத்தில் கேள்வி கேட்குறதா இருந்தால் ரிட்டன் 3 மடங்கு அது என்னையும் பாதிக்கின்ற ஒரு பயம் எனக்குள்ள எப்பவுமே உண்டு. ஸோ எப்போ கேள்வி கேட்டாலும் அது எனக்கும் சேர்த்து தான் நான் கேட்டுக்குவேன். ஸோ ஆத்துமாதாயம் நிச்சயமாக பண்ணணும்னா கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும்? சபை வளர்கிறதுக்கு ஆத்துமாதாயம் பண்ணணுங்களா? சபை வளர்கிறதுக்கு ஆத்துமாதாயம் கண்டிப்பாக வேணும். வேற நரகத்துக்கு போகாமல் பாதுகாத்துக்கிறதுக்கு ஆத்துமாதாயம் தேவை. அங்கே சபைக்குள்ளே வரணும்னு நம்ம சொல்லலை. அல்லேலூயா.
எல்லாருமே தப்பான ஒரு கண்ணோட்டத்தில் என்ன இருக்கிறோம்னா, சபை வளர்றதுக்கு தான் ஆத்துமாதாயம் பண்ண சொல்றாங்க பாஸ்டர் நம்ம நினைக்கிறதுனால தான் நாம அந்த வேலையை ப்ராப்பரா செய்ய மாட்டேன்றோம். எத்தனை பேர் நான் சொல்றது ஆமான்னு ஒத்துக்கிறீங்க? ஆனா ப்ராப்பரா ஆத்துமாதாயம் ஏன் பண்ணணும் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா, பாஸ்டர் சொல்லணுன்ற அவசியமே நமக்கு கிடையாது. நாம பாட்டுக்கு செஞ்சுட்டு போயின்னே இருக்கலாம். ஸோ ஆத்துமாதாயம் ஏன் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, நம்மள குறிச்ச கணக்கு கடவுள் கேட்கும் பொழுது, அதில நம்ம தப்பிக்கிறதுக்காக நம்ம அந்த வேலையை செஞ்சு தான் ஆகணும். ஆத்துமாதாயம் பண்றது அடுத்தவங்கள ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரத்துக்கோ, அடுத்தவங்கள பாவத்திலேருந்து கொண்டு வரத்துக்கோ கிடையாது. நாம அனுதினமும் ரட்சிப்புக்குள்ள போறதுக்காகவும், நாம அனுதினமும் பாவத்திலேருந்து வெளியே வரதுக்காக மட்டும் தான் ஆத்துமாதாயமே பண்ணணும். எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சுச்சுன்னு தெரியல. கான்ட்ரோவர்சியா சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. பிராக்டிகலா பைபிள படிச்ச பிறகு நல்லாவே உங்களுக்கு புரியும். இப்ப நான் வந்து உங்கள பார்த்து கேட்கிறேன். நீங்க எல்லாரும் பைபிள் படிச்சீங்களா? ஆமான்னு சொல்லுவீங்க. அதுல யாராவது ஒருத்தர் கண்டிப்பா எல்லா சபையிலும் இருப்பாங்க. இவன் படிச்சானா முதல்ல? இவன் வந்து இவ்வளவு கேள்வி கேட்கறான்ற கேள்வி எழுப்புவாங்களா? எழுப்ப மாட்டாங்களா? எழுப்புவாங்களா? மாட்டாங்களா? இப்ப அந்த கேள்விக்கு யாராவது எழுப்புனா, நான் படிச்சேன்ற ஆணித்தரமான பதில் எனக்கு இருந்தா தான், நான் உங்கள பார்த்து அந்த கேள்வி கேட்க முடியும். ஆமாவா இல்லைங்களா? இப்ப ஆத்துமாதாயம் வாங்க, கிறிஸ்துவுக்குள்ள வாங்க. இயேசு உங்கள ரட்சிக்கிறாரு. உங்களுடைய கடன் தொல்லையிலிருந்து அது நெறைய விஷயங்கள் சொல்லி ஆத்துமாதாயம் பண்றோம் நம்ம போனாலும், அவங்க கேட்கிற கிராஸ் கேள்விக்கு நம்மகிட்ட பதில் இருக்கான்னா, பதில் இல்லன்றது எதார்த்தமான உண்மை. அல்லேலூயா! எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறேன் சொன்னா ஆமான்னு ஒத்துக்கிறீங்க? ஸோ நாம இன்னும் கூட ரட்சிப்புக்குள்ள ஸ்ட்ராங்கா நிக்காததாவும், நாம இன்னும் மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனிய குடுக்காததுனால தான், ஆத்துமாதாயம் பண்ற தைரியம் நமக்குள்ள வராம இருக்கு. ஆமாவா இல்லைங்களா? ஆத்துமாதாயம் யாருக்காக பண்ணணும்னா, சபை வளர்த்த உடனே வந்து சபை வளரவே கூடாதுன்னு நீங்க தப்பா முடிச்சு தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. சபை நிச்சயமா வளரணும். அதுக்கு முன்னாடி கர்த்தர் சபைய கொண்டு போறதுக்கு முன்னாடியே ஒரு வசனம் சொல்றாரு. எங்கே ஒருவர், இருவர் கூடி என் நாமத்தை துதிக்கிறார்களோ, அவர்கள் மத்தியில் வாசம் பண்ணுவேன்னு சொன்ன கர்த்தர் நிஜமான கர்த்தர்னா, சபையை குறித்து அவர் வந்து அந்த இடத்துல சொல்லியிருந்தா, சபையா இருந்தா தான் வரும்னு அவர் சொல்லலை இல்லையா? முழு மனதோட கூட நீங்க எங்க ஜெபம் பண்ணாலும், எங்க கூப்பிட்டாலும் நிச்சயமா உங்களுக்கு கர்த்தர் பதில குடுப்பார். ஆனாலும் ஆத்துமாதாயம் எதுக்கு பண்ணணும்னா, சபை வளர்ச்சிக்கு 2வது பாயிண்ட்டா இருந்தாலும், 1வது பாயிண்ட்டு நான் தினம் தினம் என்னுடைய ஆத்துமா, ஆவி, சரீரத்தை கழுவி சுத்திகரிப்புக்குள்ள கொண்டு போகணுன்ற எண்ணம் எனக்குள்ள எப்போ வரும்னா, நான் ஃபீல்டு ஒர்க் பண்ணா மட்டும் தான் வரும். இதுக்காகவாவது ஆத்துமாதாயம் தயவு செஞ்சு பண்ணுங்க. அப்படி பண்ணா என்னென்ன நமக்கு கிடைக்குன்றது தான் இப்போ ஒரு 3 பாயிண்ட் மட்டும் பார்க்க போறோம். ஒரு பெரிய டாபிக்கு. இருந்தாலும் ஒரு 25 நிமிஷத்துல முடிக்கிறதுக்கு நான் பிரயாசப்படுறேன். பார்க்கலாமா வேணாங்களா? சரி, ஆத்துமாதாயம் எப்படி பண்ணுவீங்க? இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், பொறுமையா இருப்பார். நீங்க இயேசுவேன்னு கூப்பிட்டாக்கா, நீங்க செஞ்ச எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருவார் அப்படின்னு பொதுவா சொல்லுவாங்க. சத்தியத்துக்குள்ள வளர்ந்தவங்க கொஞ்சம் அப்டேட் ஆயிட்டு, கொஞ்சம் சத்திய வசனங்கள புரிய வச்சு, அவங்கள மனமாற்றத்தில் கொண்டு வந்து ஆத்துமாதாயம் பண்றோம். இது 2 தான் பண்றோம். கரெக்ட்டுங்களா? வேற எதனா பாயிண்ட் இருக்கா ஆத்துமாதாயம் பண்றதுக்கு? யாரெல்லாம் ஆத்துமாதாயம் பண்ணீங்க? எல்லாரும் பண்ணியிருப்பீங்க. என்னோட தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு முக்கியமான டாபிக்கு, ஆத்துமாதாயம் பண்ணணும்னா, நமக்குள்ள முதலாவது பொறுமைன்னு ஒண்ணு இருந்தால் ஒழிய, ஆத்துமாதாயம் பண்ணவே முடியாது. அல்லேலூயா! நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுச்சா என்னன்னு எனக்கு தெரியல. பொறுமையா இருந்தால் ஒழிய, ஆத்துமாதாயம் யாராலயுமே நிச்சயமா பண்ணவே முடியாது. ஸோ பொறுமைனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாருமே சொல்லுவாங்க, பொறுமைனா என்ன? உங்களுக்கு தெரிஞ்ச பதில் சொல்லுங்க பார்க்கலாம். பொறுமைனா என்ன? எது வந்தாலும் பொறுமையா இருக்கிறது. அப்புறம் கோவப்படாம இருக்கிறது பொறுமை. அப்புறம் சகிப்புத்தன்மை. அப்புறம் அண்ணா அன்பா இருக்கிறது. அன்பா இருக்கிறது பொறுமைங்களா? அன்பா இருக்கிறது பொறுமையா இல்லையா? அன்பா இருக்கிறது மிகப்பெரிய பொறுமை. வேற ஜென்ரலா நம்ம 1000 சொல்லுவோம். நெறைய அவங்கவங்களுக்கு தகுந்த மாரி நெறைய என்ன சொல்லுவாங்கன்னா, நான் எதுக்காக ஒரு விஷயத்த கேட்டேனோ, அது கிடைக்கிற வரைக்கும் பொறுமையா இருக்கிறதுக்கு பேரு பொறுமை. காத்து கிடக்குது பொறுமை. இப்படிலாம் சொல்லுவாங்க. உண்மையான பொறுமைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோம்னா என்ன சொல்றாங்கன்னா, கடினமான சூழ்நிலை வந்தாலும் மனம் தளராம நம்முடைய ஆத்துமால அன்பையும், நம்பிக்கையும்,
விசுவாசத்தை யாரு காத்துக்கிறாங்களோ அவங்க மாத்திரம்தான் பொறுமையானவங்கன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க. இப்ப சொல்லுங்க, பொறுமை இருக்கு? நான் சொல்லலை எதுவுமே. நீங்க நெட்ல சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. பொறுமைக்கான சரியான டெஃபினேஷன் நான் சொன்னதா தான் இருக்கும். ஏன்னா படிச்சிருந்தனால தான் நான் சொல்றேன். ஏன்னா இப்போ நான் சொல்ற மாதிரி உஷாராக தான் இருப்பேன். நீங்க கிராஸ் கொஸ்டின் கேட்டால் நான் பதில் சொல்ற அந்த தைரியம் எனக்கு இல்லைன்னா இங்கே பேச முடியாது. அவ்வளோ ஈஸியான காரியம் கிடையாது. இங்கே நின்று பேசுறது, அதை வீடியோ முன்னாடி பேசுறது, எத்தனை பேர் பார்ப்பாங்க, என்னென்ன கேள்வி கேட்பாங்க. ஸோ யாரு கேட்டாலும் பதில் சொல்லக்கூடிய ஒரு படித்தால் வழியாக நம்மளால் பண்ண முடியாது. பொறுமைக்கு சரியான விளக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இருதயம் சஞ்சலப்படாமல் ரொம்ப எந்த அளவுக்கு பிரச்சனை வந்தாலும் நம்மளுக்கு இருதயத்தை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணுறோமோ அதை தான் பொறுமைன்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்களே தவிர, ஏதோ ஒரு விஷயம் கிடைக்கும் அது கிடைக்கிறதுக்கு காத்து நிற்கிறது பொறுமைன்னு நினைக்கிறோம். ஆனால் யோசிச்சு பாருங்கள், நம்ம ஒரு சேவையை ஒரு வேண்டுதலை வைக்கிறோம். அந்த வேண்டுதல் ஒரு வருஷம் தள்ளி கிடைக்குதுன்னா, வேண்டுதல் வைக்கும் போது இருந்த ஆரம்பத்தில் இருந்த அந்த ஒரு நம்பிக்கை, பக்தி, வைராக்கியம், பொறுமை கடைசி வரைக்கும் இருக்குதானா? கிடையாது. அப்படி இருந்து யாராவது ஒரு விஷயத்தை சாதிச்சோம்னா யாராவது வந்து கை தூக்குங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒருத்தர். யாருமே கிடையாது. சென்ட்ரல்ல ஏதாவது ஒரு மனஸ்தாபம் வந்திருக்கும், நம்ம கடவுளை பார்த்து கேள்வி கேட்டிருப்போம், முறுமுறுத்திருப்போம், கஷ்டப்பட்டு இருப்போமே தவிர கடைசி வரைக்கும் பொறுமையோடு இருந்த ஒரு மனுஷன் பைபிள் எல்லாருக்குமே தெரியும். அவர் யாரு? இதை மட்டும் எல்லாருமே கரெக்டாக சொல்லுவீங்க. யோபுவை பற்றின நல்ல குணங்கள் 21 குணங்கள், ஏன்னா ஒரு 3 குணங்கள் சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டோம். யோபு பற்றி உலகத்தில் எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் தெரியும். ஆனால் நான் எப்படி படிக்கிறேன்னா, ஐயா சொல்லிக் கொடுத்த 21 ஆராய்ச்சியில் மிக மிக முக்கியமான ஆராய்ச்சி குணபாத்திர ஆராய்ச்சி. எத்தனை பேர் பண்ணீங்கன்னு தெரியல. நான் அதை பண்ணும்போது தான் நிறைய விஷயங்கள் எனக்குள்ள கேள்வியாக எழும்புறதுக்கு காரணமே அதுதான். ஏதோ அது அதிகார ஆராய்ச்சி, வசன ஆராய்ச்சி இதெல்லாம் படிக்கிறப்போ ஒரு பெரிய விஷயமா தெரில எனக்கு. இந்த குணபாத்திர ஆராய்ச்சி பண்ணும் போதோ என்னால் ஒரு பாத்திரத்தை கூட முழுசாக பண்ண முடியல. அந்த மாதிரி யோபு பற்றி படிக்கும் போதும் பொறுமை, இப்போ ஒரு இடத்துல வசனம் இருக்குது, யோபுவின் பொறுமையை போலும் ஒரு வசனம் இருக்கும். ஏன் யோபோட பொறுமையை கம்பேர் பண்ணி சொல்கிறாங்கன்னா, ஒட்டுமொத்த பைபிள்லையுமே யோபுவை போல பொறுமையாக இருந்த ஒரு மனுஷன் எங்கேயுமே கிடையாது, யாருமே கிடையாது. அந்த யோபு ஆத்துமாதாயம் பண்ணானா இல்லையா? யாரை பண்ண? ஃபர்ஸ்ட் அவங்க மனைவியை பண்ணா. பார்த்தீங்களா? யோபை பற்றி தெரியுது, அந்த ஆர்டர் தெரியாமல் போயிடுது பாருங்க. முதலாவது சாட்சி எங்கே இருக்கணும்னா எனக்குள்ளே இருக்கணும், அடுத்து என் குடும்பத்துக்குள்ளே இருக்கணும், அடுத்து என் சபைக்குள்ளே இருக்கணும், அடுத்து தான் வெளியே இருக்கணும். நம்ம எப்பவுமே வெளியவே தேடுறோமே தவிர என் சபைக்குள்ளே யாரும் பார்க்கறது கிடையாது, என் வீட்டுக்குள்ளே யாரும் பார்க்கறது கிடையாது. அதுக்கு மேலே எனக்குள்ளே நான் பார்த்தேன்னா என்னால் வந்து ஒரு நாள் கூட ட்ராவல் பண்ண முடியாத ஒரு பயம் நமக்குள்ளே உறுத்தினே இருக்கும். அப்படி போனால் தான் நம்மளால் மாற்றத்துக்குள்ளேயே போக முடியும். யோபு முதலாவது ரட்சிப்பு, அது ரட்சிப்புகளில் வந்து ஆத்துமாதாயம் பண்ண ஃபஸ்ட்டு பர்சன் யாருன்னா அவங்க மனைவி தான். அல்லேலூயா. இங்கே எத்தனை பேர் கணவர்மார்களை நீங்கள் ரட்சிப்புகளில் ஆத்துமாதாயம் பண்ணியிருக்கிறீங்க? எத்தனை பேர் மனைவிகளை பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டில் ஒரு ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். சடனில் கோபம் வரும். இல்லை எனக்கு வீட்டில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நான் ஸ்ட்ராங்காக நிற்கிறேன், நான் சண்டையே போடுறேன்ற ஒரு சாட்சி நமக்குள்ளே இருக்கான்னா கண்டிப்பாக கிடையாது. ஆமாவா இல்லைங்களா? ஸோ பொறுமையை இழக்கிறது முதல்ல பிசாசு குடும்பத்திலேருந்து தான் ஆரம்பிப்பான். ஆமாவா இல்லைங்களா? அப்போ குடும்பத்திலேருந்து ஆரம்பிக்கிறப்ப அந்த பொறுமையை இழக்க செய்கிறது எதுக்காகன்னா, நாம் ஆத்துமாதாயத்தை பண்ணக்கூடாதுன்றத முதல்ல கையை வைக்கிறது குடும்பத்தை தான். இப்போ எனக்கும் என் மனைவிக்கும் பிரச்சனை, வெளியே போயிட்டு நான் வந்து இயேசு பற்றி சொன்னேன்னா இவன் பொண்டாட்டிகிட்டே அவன் சண்டை போட்டுன்னு இருக்கான், இவன் வந்து கூப்பிட்றான் பாருன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்களா மாட்டாங்களா? அதனால தான் நம்மளால் ஆத்துமாதாயம் பண்ண முடியாமல் இருக்கு. அப்படியும் மீறி பண்ணுறத வந்து நம்ம ஒரு நாளும் கர்த்தருக்குள்ள போனாலும் வழியே ஆத்துமாதாயம் பண்ண முடியாது. அதை செஞ்சாரா செய்யலையா? இப்போ இயேசு வந்து சும்மா சொல்லிட்டு போக மாட்டார். எதெல்லாம் அவர் சொல்கிறாரோ அது எல்லாத்தையுமே அவர் செஞ்சதுனால மாத்திரம்தான் சொல்லுவார். அதுக்கு ஒரு ஆதார வசனம் எடுத்து வாசிக்க கேட்போம். மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம் 19வது வசனம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து, அதுக்கு வசனம் உங்களுக்கு நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. இயேசு நம்மளை பார்த்து டைரெக்டாக சொல்லக்கூடிய ஒரு வசனம் என்னன்னா, நீங்கள் போய் எல்லாரையுமே சீஷராக மாற்றுங்கன்னு சொல்கிறதுக்கான
ஆணை வேறே ஆத்துமாதாயம் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன ஒரு காரியம். சரி, இயேசு சொல்லிட்டாரு. இயேசு ஆத்துமாதாயம் பண்ணாரா இல்லையா? பண்ணியிருக்கிறாரா? எதனா ஒரு சாட்சி? ஏன்னா நம்ம எதுக்கு நான் இதெல்லாம் கேட்குறேன்னா, இயேசு எல்லாத்தையும் சொன்னாரு, சொல்லிட்டு அவரும் செஞ்சாரு. செஞ்சதை பார்த்தும் நம்ம திருந்தல, சொன்னதையும் கேட்கலன்னா நமக்கு பனிஷ்மெண்ட் வருமா வராதா? பயமே இல்லாம நம்ம வாழ்ந்தோம். இயேசு ஆத்துமாதாயம் பண்ணாரா இல்லையானா பண்ணார். எங்க பண்ணார்? ஒரு 3 சாட்சி நான் சொல்றேன். அதுல உங்களுக்கு தெரிஞ்சதுனா ஒரு சாட்சி. அண்ணா, சமாரிய ஸ்திரீ. ஓகே. சமாரிய ஸ்திரீ எல்லாருக்குமே அது ஒரு முக்கியமான டாபிக். அது ஒரு நான் 2வதா வச்சிருக்கிறேன். சமாரிய ஸ்திரீ ஒரு டாபிக் எடுத்தாலே ஒட்டுமொத்த ½ அன் ஹவரும் போயிடும். ஷார்ட்டா சொல்றேன் பாருங்க. சமாரிய ஸ்திரீயை அவர் எப்படி ஆத்துமாதாயம் செஞ்சார்? இன்ச் இன்ச்சா படிச்சு பாருங்க. யோவான் 4வது அதிகாரத்தை ஃபுல்லா படிச்சு பாருங்க. அந்த இடத்துல இயேசு எந்த அளவுக்கு பொறுமையை கையாண்டு அதை சொன்னாருன்றத எந்த அளவுக்கு ஆர்டர் போய் நீங்கள் படிக்கிறப்ப தான் தெரியும். நாம் செய்கிற ஆத்துமாதாயம் தோற்று போகிறதுக்கான காரணம் என்னென்னா, நாம் சரியான ஆத்துமாதாயத்தை பண்ணலை, நமக்கு பண்ண தெரியல, பண்ணுறதுக்கு தகுதி நமக்குள்ளே இல்லாததுனால தான் நாம் ஆத்துமாதாயம் பண்ணாமல் இருக்கிறோம். நான் அந்த சமாரிய ஸ்திரியை ஃபுல்லாக படித்து பாருங்கள். இயேசுக்கு எல்லாமே தெரியும், தெரியாதுன்னு எதுவுமே கிடையாது. ஆனால் சமாரிய ஸ்திரீ வாயிலிருந்தே எல்லாத்தையும் வாங்கிட்டு கடைசி அவங்களால பதில் சொல்ல முடியாத அளவுக்கு நிறுத்துறார். இந்த ஒரு ஆணித்தரமானது நமக்குள்ள இருக்கானா? நிச்சயமாக கிடையாது. இயேசுக்கு அது எப்படி வந்ததுன்னா, அவர் தெய்வகுமாரன், அதனால தெரிஞ்சுட்டு சொல்கிறோம். ஆனால் அவர் மூலமே எழுதி கொடுத்த பைபிள் நமக்குள்ளே இருக்கிறப்போ தெரிஞ்சுக்காமல் இருக்க நம்ம தப்பு இல்லையா? ஆத்துமாதாயம் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான காரியம் கிடையாது, ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம். அதனால் சோர்ந்து போகாமல் ஆத்துமாதாயம் பண்ணால் வழிய நம்மளால் அடுத்த லெவலுக்கு போகவே முடியாது. ஆத்துமாதாயம் பண்ணுறதுக்கு பொறுமை முக்கியம். அந்த பொறுமையோடு நம்ம ஆத்துமாதாயம் பண்ணால் வழிய வாழ்க்கையில் முன்னேற முடியாது. அந்த பொறுமையாக இருந்தால் நமக்கு என்ன பெனிஃபிட்னு மாத்திரம் பார்க்கலாம். முதல்ல 3 காரியம் பார்த்தோம். முதலாவது அண்ணன் சொன்ன சமாரிய ஸ்திரீ. அதுக்கு முன்னாடி பார்க்கும்போதும் சரி, நோட்ஸ் என்ன பார்த்துட்டிங்களா என்னன்னு தெரியல, நான் சொன்னதை அப்படியே நீங்கள் சொல்கிறீங்க. சூப்பரு. சரியான சத்தியம்னா எல்லாருக்கும் ஒருமனப்பாட்டு நாவிகம் வந்தால் அது சரியான சத்தியம். பைபிளில் எவ்வளோ இருக்குது, நான் எடுத்து வச்சதையே அவர் சொல்கிறாருன்னா ஏன் எனக்கு தெரியல, இருந்தாலும் பரவாயில்ல. முதலாவது சகேயும், 2வது சமாரிய ஸ்திரீ, 3வது சொல்லுங்க பார்க்கலாம். 3வது ஒன்று நிறையா இருக்குது, நான் ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன், அதை ஒன்று கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருமே யோசிங்க. 3வது ஒரு சாட்சி, அதுதான் முக்கியமான சாட்சி. அது அடுத்த டாப்பிக்காக கூட பேசலாம். புரியலைங்க? ஓகே, நான் அதை எடுத்து வைக்கல. இருக்கு, அதுவும் இருக்கு, நான் அதை எடுக்கல. நான் எதை எடுத்தேன்னா, கடைசி தருவாயிலுக்கு ஆத்துமாதாயம் பண்ணார் இயேசு. அதுக்கு ஓகே, கல்லணை எடுத்துக்கல. நான் என்ன எடுத்து வச்சேன்னா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அதுக்கப்புறமும் நீங்கள் சொன்ன மாதிரி இல்லை, பட் அது ஒரு பாயிண்ட் தான். பிதாவே இவர்களுக்கு மன்னியும் சொன்னதுக்கு அப்புறம் தான் கல்லன்கிட்ட வர்றாரு. அப்போ கடைசி ஆத்துமாதாயம்னா கல்லனாக இருக்கலாம் மேபி. நான் பிதாவோடு நிறுத்திக்கினேன். ஸோ நானும் நிறையா படிக்கணும் போல். பிதாவே அவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கார்கள்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த ஆத்துமாவையும் ஒரு ஆதாயம் பண்ணக்கூடிய எண்ணத்தில் தான் அவர் சொன்னார். நம்மள எத்தனை பேர் அந்த மாதிரி சொல்லுவோம்? அது ஒரு டாபிக் எடுத்தால், மன்னிக்கிற குணம் நமக்குள்ளே இருந்தாலும் ஆத்துமாதாயம் பண்ணவே முடியாது. ஸோ எதெல்லாம் நம்ம ஆத்துமாதாயத்தில் செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம செய்யாமல் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி இருக்குது. சரி, பொறுமையாக இருந்தால் என்ன பெனிஃபிட் கிடைக்கிறத மாற்ற நம்ம பார்த்து முடிக்கலாம். ஸோ ஆத்துமாதாயம் பண்ணுறது இயேசு 3 காரியங்களை, நான் இடத்துல 3 பாயிண்ட்டு சொல்லியிருக்கிறோம். 3 இடத்துலையுமே இயேசு எந்த அளவுக்கு பொறுமையோடு பண்ணிக்கிறாரு படித்து பாருங்கள், நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். நாம் பொறுமையாக இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும் பிளஸ்ஸிங்னாக்கா, நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 32வது வசனம். நீதிமொழிகள் 16:32. பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். ஹல்லேலூயா. 2 ரெஃபரன்ஸ் இருக்கு. 2த்துக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி கேட்கலான்னு இருந்தேன். கேள்வி நிறையா கேட்கறதுனால கேள்வி குறைச்சிக்கினேன். இருந்தால் கேள்வி, நம்மள யார் உத்தமர்கள் அப்படின்னா எல்லாரும் உத்தமல் கை தூக்குவோம். ஆனால் வசனத்தை அடிப்படையில் பார்க்கும்போதோ நம்ம யாருமே இன்றைக்கும் ஒரு உத்தமர்ன்றது வார்த்தை சொல்கிறதுக்குறோ தகுதி இல்லாமல் தான் வாழ்ந்துனுக்கிறோம். பலவான்களை பார்க்கலாம் நீடிய சாந்தம் தான் அடுத்த ஸ்டேஜாக பொறுமையாக வரும். பொறுமை இல்லைன்னா சாந்தமும் வராது, நீடிய சாந்தமும் வராது. அப்போ நீடிய சாந்தம் இல்லாமல் நம்ம இருந்தோம்னா
நம்மளை காட்டிலும் பலவானே பெரியவனாக போயிடுவான். ஆனால் இயேசு பார்க்கறது பலவான கிடையாது, நீடிய சாந்தமாக பொறுமையோடு இருக்கிற நம்மளை உத்தமனாக கன்சிடர் பண்ணுறாரு. ரெண்டாவது பாயிண்ட்டுன்னு பார்க்கும்போதும் பட்டணங்களை பிரிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். உத்தமன். எத்தனை பேர் தன் மனதை அடக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போதும் அது ஒரு ஒரு பெரிய கொஷின் மார்க்காக தான் இன்றைக்கி இருக்கும். அது எல்லாமே வந்து எடுத்த உடனே ஒரு நாளில் நடந்து ஒரு நாளில் முடிகிற காரியம் கிடையாது. அடி மேலே அடியை வச்சா அம்மியும் நகரும். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் நம்ம குழந்தைய போல் மாறினே இருந்தால் தான் இந்த பொறுமை நமக்குள்ளே வரும். பொறுமை நமக்குள்ளே வரலன்னா நம்மளால் ஆத்துமாதாயத்தை நிச்சயமாக பண்ணவே முடியாது. ஆத்துமாதாயம் பண்ணுறது சபை வளர்ச்சிக்காகவோ ஊழியக்காரன் சொல்லியோ கிடையாது. ஆத்துமாதாயம் ஏன் பண்ணணும்னு இனி யாராவது கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. நான் என்னை தகுதிப்படுத்துறதுக்காக மாத்திரம்தான் ஆத்துமாதாயத்தை பண்ணுவேன் அப்படின்ற ஆணித்தரமாக நம்பிக்கையோடு நீங்கள் போங்க. ஆனால் அந்த இடத்துல போகிறப்ப நிறைய சோர்வுகள் உங்களுக்கு வரும். இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு ரெஃபரன்ஸ் மாத்திரம் சொல்லிட்டு முடிக்கலான்னு பிரயாசப்படுறேன். உங்களுக்கு கர்த்தருக்கு சித்தமானால் உயிரோடு இருந்தால் ஃப்யூச்சருக்கு நிறையா பார்க்கலாம். சரி, ஆத்துமாதாயம் சொல்ல போகிறீங்க ப்ராக்டிக்கலாக. சொன்ன உடனே எல்லாம் ஏற்றுக்குவாங்களா? ஆனால் வசனம் நம்ம ஜபம் பண்ணுவோம், கர்த்தருடைய வருகை தாமதமானால் ஜபம் பண்ண மாட்டிங்களா? கர்த்தருடைய வருகை தாமதமானால் ஒரு கூட்ட ஜனத்தை நான் ஆயத்தப்படுத்துவேன் நீங்கள் ஜபம் பண்ணுறதே கிடையாதுங்களா? ஸோ ஆத்துமாதாயத்தை குறித்து ஜபமே பண்ணலன்றப்ப நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் நிறைய கிறிஸ்தவர்கள் ஜபத்தை பண்ணுவாங்க. நான் போய் நிறைய பேருக்கு சொல்லணும், கர்த்தருடைய வருகை தாமதமாக ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் இதெல்லாம் செய்வேன், இதெல்லாம் சொல்லுவேன். நம்மள எத்தனை பேர் ஆத்துமாதாயம் ஒரு 10 பேருக்கு சொல்லியிருக்கிறோம்? ஒரு 20 பேருக்கு, ஒரு 100 பேருக்கு, 100 பேருக்கு சொல்லியிருக்கீங்களா? எத்தனை பேர் ரட்சிப்புக்குள்ளே வந்துட்டாங்க? 2வது அற்புதம் தன்னைத்தான் சோதித்தறிகிற அனுபவம் நமக்குள்ளே வரும். 2வது அற்புதம் கர்த்தருக்கென்று ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்துகிற பிளஸ்ஸிங் நமக்கு கிடைக்கும். இது ரெண்டுமே நமக்கு கிடைக்கணும்னா நாம் இந்த வேலை செஞ்சு தான் ஆகணும். அதனால் யார் நீங்கள் வெளியே போய் சொன்னாலும் அவங்க ஒரு வேளை நெகட்டிவாக சொன்னாலும் பொறுமையை கையாண்டால் ஒழிய நம்மளால் ஆத்மாதாயம் பண்ண முடியும். விதைக்கிற விதையை எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், மீன் பிடிக்கிற மீனவனை எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். எல்லா ரெஃபரன்ஸும் பைபிளில் இருக்குது. நான் இன்ட்டு மாதிரி சொல்கிறேன், வீட்டில் படிச்சுங்க. விதைக்கிற ஒருவனுக்கு தான் தெரியும் விதைச்ச உடனே முளைக்காதுன்னு சொல்லிட்டு. எத்தனை பேருக்கு தெரியும்? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு விதைச்சா நாளைக்கே முளைச்சிடாதுன்னு சொல்லிட்டு. 2 நாள் கழிச்சு தான் அந்த முளைய வெளியே வரும். அதனோட கனியை நம்ம சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் 1 வருஷமாக தான் ஆகும். ஆமாம் இல்லைங்களா? ஆனால் ஆத்துமாதாயத்தை மட்டும் உடனே நம்ம எதிர்பார்க்கறது சரியான தப்பு, 100% தப்பு. இப்போ 2வது விதைக்க போகும்போது நீங்கள் விதையை போல பார்க்காதீங்க, மூங்கில் மரமாக பாருங்கள். எத்தனை பேர் மூங்கில் மரத்தில் நான் சொல்கிற விஷயம் தெரியல, நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்துங்க. மூங்கில் மரம் விதை முளைக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் தெரியுங்களா? எந்த ஒரு விதையாக இருந்தாலும் விதையை போட்டால் 2 நாள் 3 நாளில் முளைச்சிரும். மூங்கில் மரம் 5 வருஷம் ஆகும் அது ஒரு சென்டிமீட்டர் வளரத்துக்கு. அப்போ அந்த மூங்கில் விதையை வைக்கிறோட நிலைமை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? ஆத்துமாதாயம் மூங்கில் மரமாக பண்ணுங்க, நார்மல் விதையாக நீங்கள் விதைக்காதீங்க. அப்போ அக்கா சொன்ன மாதிரி 4 நிலத்தில் அந்த விதை விழுந்துடும். ஆனால் மூங்கில் மரம் அது எந்த இடத்துல வளருமோ அங்கே மட்டும்தான் அது விழும், அங்கே மட்டும்தான் அது முளைக்கும். 5 வருஷத்துக்கு 1 இன்ச்சு கூட வளராது. அடுத்த 6வது வருஷம் எல்லா மரத்தோட 10 மடங்கு அதிகமாக வளரக்கூடிய ஒரே மரம் மூங்கில் மரம் மட்டும்தான். ஏன் 5 வருஷம் அது வேலை செய்யுதுன்னா 5 வருஷமும் அதனுடைய பலனை மேலே கொடுக்காது, கீழே வேரில் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய வேலை எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு தான் அது மேலவே வளரும். இது வந்து மூங்கில் மரத்தோட தன்மை. ஸோ நம்ம ஆத்துமாதாயத்தை மூங்கில் மரமாக நினச்சிக்கோங்க. ஒரு ஆத்மாவை நீங்கள் போய் பண்ணும் போதும் அப்போ 5 வருஷமும் அந்த மரம் வளர்கிறதுக்கு அதை விதைச்சி எவ்வளோ வருத்தப்படுவோம், எவ்வளோ காத்துன்னு இருப்பான், எவ்வளோ பொறுமையாக இருப்பான், எவ்வளோ சகிப்புத்தன்மையாக இருப்பான். இது நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அது சொல்கிறத ப்ராக்டிக்கல் லைஃப்பில் போய் பாருங்கள். இப்போ மழை பெய்யல, கலக்காலம் காஞ்சி போச்சு. நிறைய பேர் கடவுளை நிறைய பேர் சபிச்சிட்டாங்க, நான் வச்ச உடனே மழையே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. விதை போட்ட உடனே ஒரு 2 மழை பெஞ்சால் தான் அது முளைச்சிருக்கும். இல்லாமல் தண்ணி கட்டணும். நம்ம தண்ணி மானாவாரியை போயிட்டு தண்ணி கட்டுறதுக்கு பம்பு செட் இல்லாதவங்களாம் அந்த ரொம்ப லாஸ் சொல்லி திட்டுன்னு இருப்பாங்க. ஆனால் மூங்கில் விதையை விதைச்சவனுக்கு தண்ணி எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருப்பான். அதோட வளர்ச்சி 1% இல்லைன்றப்ப அது செத்துச்சா சாகலைன்னா அவனுக்கு தெரியாது. ஆமாம், அதுக்காக விதையை நோண்டியும் பார்க்கக்கூடாது. நோண்டி பார்த்துன்னு இருந்தோம்னா விதை செத்துரும். அப்போ அது செத்துருச்சா சாகலையானு தெரியாமல் அதை நோண்டி பார்க்கவும் முடியாமல் 5 வருஷத்துக்கு ஒருத்தர் காத்துன்னு இருப்பானா.
அந்த ஒரு மன வைராக்கியம், மனதைரியம், பொறுமை நமக்குள் இருந்தாலொழிய நாம் பண்ணுற ஆத்துமாதாயம் நமக்கு சக்ஸஸ் கொடுக்கவே கொடுக்காது. அல்லேலூயா. ஆத்துமாதாயம் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? யாருக்காக பண்ணணும்? நாம் நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் ஸ்ட்ராங் ஆகிறதுக்காகத்தான் ஆத்துமாதாயம் பண்ணுறோமே தவிர அடுத்தவர்களுக்காக. ரெண்டாவது பாயிண்ட்டை தவிர முதலாவது பாயிண்ட்டு நாம் சரியான பாதையில் நடந்தாலொழிய ஏன் கூட வான்னு கூப்பிட்ற தைரியம் நமக்கு கிடையாது. நான் தப்பான வேலை போகிறப்ப கூப்பிட்ட யாரும் வரமாட்டாங்க. அதே போல தான் நம்மளை பார்க்குற எல்லாருமே, நான் வந்து இயேசுவை பற்றி இப்போ ஒரு விஷயத்த நான் வந்து உங்களுக்கு சொல்லாத வரைக்கும் என்னை ஒரு மாதிரி ஒரு மாதிரி பார்ப்பீங்க. நான் ஒரு விஷயத்த சொன்னதுக்கப்புறம் என்னை எங்கடா கவுக்கலான்னு காத்துக்கிட்டு இருப்பீங்க. அப்படி தானே உலகம் பார்த்துன்னு இருக்கு. நான் பொதுவாக சொல்கிறேன். உலகம் எப்படி பார்க்கும்னா, ரொம்ப யோக்கிய வந்து சொல்லிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு எங்கே நான் தப்பு பண்ணுவேன்னு காத்துக்கினே இருப்பான் பார்த்தீங்களா? அந்த வேலையை செய்கிறப்ப நம்ம எப்படி இருக்கணும்? ஸோ நம்ம ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு தான் ஆத்துமாதாயமே தவிர அடுத்தவங்களை கொண்டு வர்றது ரெண்டாவது மூன்றாவது ஸ்டேஜ் தான். ஸோ நாம் ஸ்ட்ராங் ஆகினா பொறுமையோடு இருந்து ஆத்துமாதாயம் தயவு செஞ்சு பண்ணுங்க. ஆத்துமாதாயம் பண்ணலை வளருதோ இல்லையோ நாம் வளர்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அல்லேலூயா. இதுக்கப்புறம் ஆத்துமாதாயம் கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். அப்படி நீங்கள் ஆத்துமாதாயம் பண்ணி பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை மாற்றம் நிச்சயமாக 100% பவர்ஃபுல்லாக இருக்கும். ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் நான் சொல்கிறேன். படிக்கும் போதும் நீங்கள் படிக்கிறத விட சொல்லித்தரும் போது படிக்கிறதுக்கு தான் நிறைய புரிதல் வரும். எத்தனை பேர் அதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் டீச்சராக இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது தெரியும். படிக்கும் போதோ அவங்க கேர்லெஸ்ஸாக படிச்சிருப்பாங்க. ஆனால் டீச் பண்ணும் போதோ எவனா கேள்வி கேட்டோன்ற பயத்திலேயே அவன் இப்படியெல்லாம் கேட்பானா, அதுக்கு இந்த பதில் சொல்லணும். ஏன்னா கூட்டத்தை அசிங்கமாக போயிடும். சின்ன பசங்க கேட்டு பதில் சொல்லணும், அசிங்கமாக போயிடும். அப்போ என்ன பண்ணணும்னா சொல்லித்தரும் போது தான் நிறையா கற்றுக்குவோம், நிறையா படிப்போம். அதே போல் தான் ஆத்துமாதாயம். ஆத்துமாதாயம் நீங்கள் செய்யும் போது தான் உங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் கர்த்தர் உங்களை விதைய போட உருவாக்குவதை தவிர ஆத்துமாதாயம் போகாமல் தேங்கின இடத்துல இருக்கிற குட்டமாக இருந்தோம்னா நம்ம வளரவே முடியாது. பாசம் மூடி நம்மளுடைய வாழ்க்கை தர குறைஞ்சி போகுமே தவிர அடுத்த லெவலுக்கு போகாது. ஸோ ஆத்துமாதாயம் தயவு செஞ்சு பண்ணுங்க. அதுக்கு பொறுமையோடு இருந்தால் வழிய நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் இன்றைக்கி நம்ம பார்த்த டாபிக் பொறுமை. பொறுமை நமக்குள்ளே வந்தால் வழிய ஆத்துமாதாயம் பண்ணவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆத்துமாதாயம் பண்ணுறப்ப பொறுமை வேணும்னா பொறுமைன்னு வந்துட்டாலே ரோமர் 12:12 மனசில் வச்சுக்கோங்க. உபத்திரவம் இல்லாமல் பொறுமை சக்ஸஸ் பண்ணாது, உபத்திரம் பின்னாடியே வரும். ரோமர் 12:12 மைண்டில் வச்சுக்கோங்க. அவ்வளோ ஈஸி கிடையாது ஆத்துமாதாயம். உபத்திரவத்தின் வழியில் தான் நீங்கள் வந்து ஆத்துமாதாயம் பண்ண முடியும். ஸோ நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குது, டைம் இல்லாததுனால இதோடு நிறுத்திக்கலாம். ரோமர் 12:12 படிச்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணுங்கள். பொறுமை, நீடிய பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவே கலாத்தியர் 5:21 இருக்கிற ஆவியின் கனிகள் இருக்கிற முக்கியமான ஒரு கனி நீடிய பொறுமை. நமக்கு பொறுமைக்குள்ளவே போகலை, அடுத்து எங்கே நம்ம நீடிய பொறுமைக்குள்ளே போக போகிறோம்? ஸோ கனிகள் வேணும்னு ஆசைப்படுறோம், ஆனால் கொடுக்கறதுக்கு நம்ம ஆத்மாவை நம்ம இடம் கொடுக்க மாட்டோம். இப்படி இருந்தால் கிறிஸ்தவ சமுதாயம், கிறிஸ்தவ மார்க்கம் வளரவே வளராது. கிறிஸ்தவ மார்க்கம் வளரணும்னா நாம் மாறினாலொழிய மார்க்கம் மாறாது. அல்லேலூயா. நிறைய பேர் காத்துனுக்கிறாங்க எங்கே மாட்டுவான்ட்டு. நாம் உஷாராக இருக்கிறோம்னா கர்த்தரோட கையை பிடிச்சின்னு போனாலொழிய நம்ம தப்பிச்சிக்க முடியாது. ஸோ நாம் நல்லா வளரணும்னா கர்த்தரோட கரம் பிடிங்க, ஆத்துமாதாயம் பண்ணுங்கள். நாம் இன்னும் நிறைய விஷயத்தை வளர்த்து கர்த்தர் நம்மளோட கூட இருந்து நம்மளே ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்கள் குற்றங்களை தயவு செஞ்சு செய்யாதீங்க. யார் என்ன செஞ்சாலும் கவலைப்படாதீங்க, கர்த்தர் பார்த்துக்கொள்வார். நாம் செய்கிற அளவின்படியே நமக்கும் அளக்கப்படும். அந்த பயத்தோடு நம்ம வாழ்ந்தால் நிச்சயமாக நமக்கு பொறுமை வரும். ஸோ பொறுமை நம்ம கர்த்தர் கொடுப்பார்ன்ற நம்பிக்கையோடு கூட நாம் ஜெபம் செய்வோம்.